ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு உங்களுக்காக சில பல வீடியோஸ்லாம் எடுத்து வச்சிருக்கோம். வாங்க வீடியோ பார்க்க போலாம். டேய், எவ்வளவு நேரம் நான் வெயிட் பண்றது? அதுல இருந்து ஒரே பீ வர மாதிரி இருக்குடா. டீ வர மாதிரி இருக்குன்னா டீ குடியில சிகரெட் அடி, நல்லா சல்லுன்னு ஸ்மூத்தா போகும். சிகரெட்டா? டேய், காலைல இருந்து ஒரே பீ வர மாதிரி இருக்குடா. டீ வருது கழுத்து காமிக்கிற, கழுத்துல கக்கா போவியா நான்? டேய், ஜொரம் அடிக்குதுடா. ஃபீவரா? மக்காரா டீ வருது, மூத்திரம் வருதுன்னு நல்லா நீ பேசுற பேச்சுக்கு நாக்குல அட்டை பூச்சி விட்டு நாக்குல இருக்கிற ரத்தத்தெல்லாம் உரிய வைக்கணும்டா. கிருமி போச்சு கேள்விப்பட்டிருக்கியா? அந்த கிரீம் போட்டா ஜொரம் போயிடுமா? டேய், அது கிரீம் இல்லடா. போடா. டேய், லெஃப்ட் போணுமா ரைட் போணுமா? லெஃப்ட் தான் போகணும். நல்லா தெரியுமா? எனக்கு ரைட்டுன்னு தான் தோணுது. டேய், நல்லா தெரியும்டா. லெஃப்ட் எடுத்து ஸ்ட்ரைட்டா போகணும்னு ஒரு அப்பளம் இருக்கும். அப்பளம் ஒட்டின மாதிரி ஒரு சந்து போகும். அந்த சந்துல தான் மண்டபம். அப்பளமா? பாப்புலர் அப்பளமா இல்ல பிந்து அப்பளமா? எது? பிந்து அப்பளம். பிந்தா? டேய், பிந்துன்னு சொன்னடா. என்னடா ஆங்கிலம் தான் அரைகுறைன்னு பார்த்தா தமிழும் தரக்குறையா இருக்குது. சை. டேய், அப்பளம் ஆஸ்பத்திரி இருக்கும்ல, அந்த சந்துடா. ஓ, அப்பளம் ஆஸ்பத்திரி. அவன் அப்போலோ ஆஸ்பத்திரி தான் சொல்ல வரன்ட்டு நீங்களும் கண்டுபிடிச்சிருப்பீங்க. என்ன பண்றது, இவனை அசிங்கமா திட்டி. அப்படியே பா, அப்படியே பா, அப்படியே பா, அப்படியே பா, அப்படியே போ. போயிடுவா. போ போ. இவன் அப்போலோ ஆஸ்பத்திரி தான் சொல்ல வரன்ட்டு உங்களையும் சரி இவன் அப்போலோ ஆஸ்பத்திரி தான் சொல்ல வரன்ட்டு நீங்களும் கண்டுபிடிச்சிருப்பீங்க. என்ன பண்றது, எல்லா மொழியிலையும் ஒன்று அசிங்கமா திட்டியாச்சு. என்ன திட்டுறதுன்னு தான் தெரியல. உங்களால முடிஞ்சா கமெண்ட்ல ஏதாச்சும் ஒரு அசிங்கமான வார்த்தையை ஒன்று சொல்லி விட்டு போயிடுங்க. ட்ரெண்ட்ஸ், என்னை திட்டாதீங்க ட்ரெண்ட்ஸ், நான் பாவம் ட்ரெண்ட்ஸ். ட்ரெண்ட்ஸ் திட்டாதீங்க ட்ரெண்ட்ஸ். டேய், ஐடி கார்டு இஷ்யூ பண்ணும். ஒருத்தர டீடைல் சொல்லுங்க. பேர் என்னடா? அழகா சிரிப்பு அழகா. ஐயோப்பா, போய் உட்கார்றா. நிமிஷம் கழிச்சு கூப்பிடுறேன். பேர் என்னடா? இல்லையா சார்? உள்ளயன். பிறந்த தேதி சொல்லு. அப்படி தேதி இல்லை சார். என்னடா சொல்ற? சார் பிறந்தநாள் வந்து எல்லாம் சீட்டு கேட்குறேன் சார், அதனால தேதியை மறந்து. நீரை வாங்க வரேன். யாரா மாட்டு வாங்கடா. பேர் என்னடா? ஓமா குண்டோம் சார். ராமகுண்டா. அம்மா ஃபோன் நம்பர் சொல்லு. சார் அம்மா நம்பர் தெரியாது, அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுக்கிறேன். மம்மி, ஐ வாண்ட் யுவர் நம்பர் ப்ளீஸ். பேர் என்னடி? மீனா மினிக்கி சார். அட்ரஸ் சொல்லு. சார் இதை கொஞ்சம் பிடிச்சிக்கோங்க சார். நம்ம காலேஜ் இப்போ இங்கே இருக்கு சார். இதுல இருந்து வெளியில வந்தா ஒரு அங்காளம்மா கோயில் இருக்கும் சார். அந்த கோயில இருந்து அப்படியே சோத்தாங்கை பக்கம் போனீங்கன்னா ஒரு குப்பை தொட்டி இருக்கும் சார். அங்கிருந்து அப்படியே பீச்சாங்கை பக்கம் வந்தீங்கன்னா அங்க ஒரு காவா இருக்கும் சார். அந்த காவால இருந்து பீச்சாங்கை பக்கம் வந்தீங்கன்னா 3வது வீடு நம்ம வீடு தான் சார். சார் பேர் என்னடா? அருண் சார். அப்பா பேர் சொல்லு. அப்பா பேரு ஹரிஷ். ஹரிஷா? குஞ்சில பாதனுக்குது. டேய், எங்க அப்பா பேர் எல்லாரும் முன்னாடி சொல்லிட்டுல, நீ வெள்ள வாடா செத்தடா, ஆளை வச்சு அடிக்கிற வெள்ள வாடா நீ. குஞ்சிதவாதம். ஏன்னா உங்க சொந்தக்காரங்க உங்களுக்கு அட்வைஸ் பண்ணும்போது அவங்க முன்னாடியே போய் ஒரு பாட்டு பாடணும்னு என்ன பாட்டு பாடுவீங்க? சொந்தக்காரங்கள்ட்டயா? பொத்து 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 வேலையத்தான் பார்த்துக்கிட்டு பொத்து பொத்து. அது போயா போயெல்லாம் வரும். போயா போயானா போக மாட்டாங்க. பொத்து 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 பொத்துண்டாதான் போவாங்க. பொத்து பொத்து எப்படின்னு? பொத்து பொத்து பொத்து. விரட்டி விரட்டி வெளுக்க தோணுது. விரட்டி விரட்டி வெளுக்க தோணுது. எதையோ கத்துக்கிறானுங்க. எப்படின்னு கேட்ட ஆர்வமா கத்துக்கிறான்டா அவன். ஆனா இந்த கல்யாண புரோக்கர் கல்யாண சுந்தரம் நான் தான் போடுங்க. சரி வாடா உள்ள. சரி, என்ன சொல்லி வந்திருக்கீங்க? நம்ம வயதான் ஒரு நல்ல பொண்ணா பார்த்து சொல்லுங்க. தம்பி பேர் என்ன? கானா குணா குப்பன். மாப்பிளைக்கு சிபில் ஸ்கோர் எவ்வளோ இருக்கு? சிபில் ஸ்கோர்னா அது எப்படி? 2 லட்ச ரூபா சம்பளம் வாங்கினானா எக்ஸலன்ட் கண்டிஷன். 1 லட்ச ரூபா வாங்கினானா குட் கண்டிஷன். 50,000 ரூபா வாங்கினானா ஆவரேஜ். தம்பி எவ்வளோ சம்பளம் வாங்கினா? மாசம் ஒரு 25,000 வாங்குறாங்க. 25,000 சாணி என்ற பொண்ணு கூட வரமாட்டா. இப்ப இருக்க பொண்ணுங்க எல்லாம் 1 லட்ச ரூபா சம்பளம் கேட்கறாங்க. ஹெலிகாப்டர்ல என்ட்ரி கொடுக்கணுங்கிறாங்க. அந்த மாதிரி பையனெல்லாம் எதிர்பார்க்கறாங்க இப்பெல்லாம். கேட்கறேன்னு கோச்சுக்காதிய. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? நமக்கு சிபில் இல்ல, அதனால ஆகல. நமக்கு சிவில் இல்ல, அதனால ஆகல. பேரு தெரியல, கல்யாண சுந்தரம். ஆனா கல்யாணம் ஆகல. என்ன சுதாரு
புஷ்பா படம் பார்த்த எஃபெக்டா அப்படியே ஒரு சைடு தூக்கிட்டு வரிய. எனக்கு அந்த படம் பார்த்தோன்னா அப்படித்தான் மாப்பிள்ள இருந்துச்சு. இப்பெல்லாம் பண்ணணும் போல இருந்துச்சு, இப்படி பண்ணலாம்னு இருந்துச்சு. என்ன அந்த படத்துல கையா காலை கட்டிக்கிட்டு பண்ணாங்க பத்தி ஒரு ஃபைட், அதை மட்டும் தூக்கி இருந்தா சூப்பரா இருந்திருக்கும். லூசு மாதிரி பேசிக்கிட்டு யாரா லூசு? அப்புறம் என்னையா நானே ப்ரொபோஸ் பண்ண போய் அடி வாங்கிட்டு வந்திருக்கேன். நானே வாங்கினேன் ப்ரொபோஸ்க்கு போய் ரோஸை தூக்கி நீட்ட வாங்க போறாங்க. அப்படி பண்ணிட்டு வர வேண்டியதானே? அதான் ரோஸ் வீட்டு போனேன். போகும்போது அங்க அப்பா இருந்தான். அப்ப இருந்தானே டக்கு தூக்கி போட்டு யாரும் தெரியாம நிக்க வேண்டியதானே? அப்படிதான் அந்த பொண்ணு கால்கிட்ட தூக்கி போட்டு யாரும் தெரியாம நின்னேன். அது ஒரு சின்ன குட்டி நான் பாத்துட்டு அண்ணே அவங்க ரோஸை கீழே போட்டீங்கன்னு அப்படின்னா. ஐயோ தெரியாம இப்பவே நின்னேன். அந்த பொண்ணு கூட சரி மறைச்சிருப்போம். அந்த பொண்ணு கையில எடுத்துருச்சு. எடுத்தோன்னா அந்த அண்ணனோட நீங்க எடுத்தீங்க கொண்டாங்க அப்படின்னு வாங்கிட்டு வந்து என்கிட்ட கொடுத்தவங்க அப்ப போட்டு விட்டான்பா. அடிச்சு கண்ண கண்ணி போயிருக்கா. அத மறைக்கதான் கண்ணாடியா? நான் கூட புஷ்பராஜ்னு நினைச்சிட்டேன். இங்க பாரு, எதுக்கு அடங்காத இது பார்ட் 2. அதனால 2 கையில செய்யணும். பார்ட் 3 காலையும் சேர்த்து செய்யணும். எதுக்கு அடங்காதவ டொமேல் டொமேல். A few minutes later. டொமேல் டொமேல் என்னடா பண்ற? இல்லடா வெடி புஷ் ஆயிட்டு, அதான் காய வச்சு எடுத்துட்டு வரலான்னு. நீ வெடி திருடினது கூட ஒரு மேட்டர் இல்லடா, அதுக்கு ஒரு சவுண்ட் விட்ட பாரு. டொமேல் அடி செருப்பால திருட்டு நாயா. டொமேல் எங்கடா ஜமால் தான்டா சொல்லணும். டொமேல் நல்லா இருக்குடா அது. டேய் வண்டி எங்க விட்டு வந்துட்ட? ராரி வந்து இது வந்து வண்டி ஏறா. ராரியா? ஆமாண்டா. டேய் அது லாரிடா. டேய் ஏதோ ஒண்ணு வந்து வண்டி ஏறா. இரு வரேன். டேய் அவர்கிட்ட கொஞ்சம் சாய்ஸ் கேள. சாய்ஸா? அவர்னோட கொஸ்டின் கேட்டாரு. டேய் ரெட் கலர்ல ஊத்துவாங்கடா. சாஸா? அதான் நான் சாஸ் எடுத்துவாங்க. வாங்கடா பம்ப்ஷன் போலாம். டேய் அது பம்ப்ஷன் இல்ல, பம்ப்ஷன். அது பம்ப்ஷன் இல்ல, ஃபங்க்ஷன். உனக்கே சொல்ல தெரியல, நீ அவனுக்கு சொல்லி தெரியா? மூட்டு வாடா போலாம். இவர் என்ன சொல்றாரு? ராரி லாரி. திருக்குறளில் எத்தனை பால் யாருக்கா தெரியுமா? சார் எனக்கு தெரியும். எங்க எத்தனை பால்னு சொல்லு. சார் 5 சார். ஓ 5 பால் இருக்கா? எங்க 5 பாலையும் சொல்லு. அழுத்து பால், பொருட்பால், இன்பத்து பால், காமத்து பால், லவுடியது பால். டேய் நான் கூட அமலா பால்னு சொல்லுவான்னு நினைச்சேன்டா. இது நான் எதிர்பார்க்கவே இல்லை. செம்மட்டியே இருக்கு சாரி கிட்ட. அவனுக்கு அவனுமே நினைச்சு பாக்கலடா. சரியா ரெடி. ப்ரோ நீங்க பொண்ணு வீடா பையன் வீடா? நான் மண்டபத்துக்கு பக்கத்து வீடு ப்ரோ, சாப்பிட வந்தேன். ப்ரோ இதெல்லாம் ரொம்ப தப்பு ப்ரோ. இது பொண்ணு வீட்டுக்கோ பையன் வீட்டுக்கோ தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பெரிய பிரச்சனை இல்லை. ஏன்னா இத்தனை பேருக்கு தான் சமைக்கணும்னு சமைச்சிருப்பாங்க. அதுல நீங்க ஒருத்தர் சாப்பிட்டீங்கன்னா ஒரு கவுண்ட் கம்மியாயிடும். இதனால பொண்ணு வீட்லயோ இல்ல பையன் வீட்லயோ ஒருத்தர் சாப்பிட முடியாம போயிடும். இதனால பெரிய பிரச்சனை ஆயிடும் ப்ரோ. நெக்ஸ்ட் டைம் இப்படிலாம் பண்ணாதீங்க. சாரி ப்ரோ. ப்ரோ நீங்க பொண்ணு வீடா பையன் வீடா ப்ரோ? ப்ரோ இது ஏஜ் அட்டெண்ட் பண்ண ஃபங்க்ஷன் ப்ரோ. ஃப்ரெண்டு கேட்டரிங் வந்தான் ப்ரோ, அவங்க கூட அப்படியே சாப்பிட வந்தேன். அட்வைஸ் ப்ரோ நல்லா சாப்பிட்டீங்களா? என் குழந்தை பர்த்டேக்கு வந்து தேங்க்ஸ் ப்ரோ. பார்த்து போங்க வீட்டுக்கு. சரிங்க ப்ரோ. யோ அப்போ நீயும் எங்களை மாதிரி சாப்பிட வந்தானா ப்ரோ? மண்டபம் திறந்து உள்ள வந்துட்டோம் ப்ரோ. சரி சாப்பிட்டு போலாம் வாங்க. சரி சாப்பிட்டு போலாம் வாங்க. வந்ததை வந்துட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோ நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவோட உங்களை வந்து மீட் பண்றோம். Until then, take care from Lalit and Sarath. Bye.